الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا يومها إلى آخر الحديث. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும், சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக பயனுள்ள பராத் இரவு என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களாகி நமக்கு சில நல்ல வாய்ப்புகளை சில நேரங்களில் வழங்குகின்றார். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கும் நம்முடைய ஈமானை பிரகாசமாக ஆக்கிக் கொள்வதற்கும் நன்மைகளை அதிகமாக செய்து அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்கு அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஷாபான் மாதத்திலே ஒரு இரவை நமக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த இரவை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி கூறுகின்றார், லைலத்தும் முபாரக்கா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரவையும் பகலையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அல்லாஹ் படைத்திருக்கின்ற ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் சிறப்பிற்குரியதுதான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில இரவுகளை பரக்கத்தாக படைத்திருக்கின்றான், கண்ணியமாக படைத்திருக்கின்றான். அந்த வரிசையில் குர்ஆன் ஷரீஃபில் நாம் பார்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இரவை லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகின்றான், கண்ணியமிக்க இரவு என்று சொல்லி. அடுத்தபடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷாபான் மாதத்திலே 15ஆம் இரவை சொல்லுகின்றான், லைலத்து முபாரக்கா, பரக்கத்தான இரவு என்று சொல்லி. அப்போ மற்ற எந்த இரவுகளுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு, அதிகமான சிறப்புடையது லைலத்துல் கத்ர். அதற்கு அடுத்தபடியாக லைலத்துன் நிஸ்ஃப், ஷபே பராத் என்பது சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பராத் இரவு, ஷபே பராத்தை நாம் எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதற்கு சொல்றாங்க, இந்த இரவு எந்த அளவுக்கு கண்ணியமிக்க இரவு, பயனுள்ள இரவு, அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்திகள். முதல் செய்தி என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன் ஷரீஃபிலே, தங்களுக்கு முன்னால் ஓதி காட்டி ஆயத்தில் சொல்லுகின்றான். முதல் செய்தி என்ன? இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம்.
முதல் செய்தி என்னவென்றால், ஷாபான் மாதத்தில் இந்த 15வது இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முக்கியமான காரியங்களை முடிவு செய்கின்றான். முக்கியமான முடிவு செய்கின்றான். என்ன காரியங்கள் முடிவு செய்கின்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பராத் இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எடுக்கின்ற முக்கியமான முடிவு, அய்யுக்தப குல்லு மௌலூதி பனி ஆதம் ஃபீ ஹாதிஹி ஸனா. இந்த நிஸ்பு ஷாபான் ஷபே பராத்திலிருந்து அடுத்த ஷபே பராத் வரைக்கும் எத்தனை மனிதர்கள் பிறக்கப் போகிறார்கள், பிறப்பு எல்லாம் முடிவு செய்கின்றார். எத்தனை பேர் பிறக்க போறாங்க, எவ்வளவு முக்கியமான செய்தி. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஃபீஹா யுக்தப குல்லு ஹாலிகின் மின் பனி ஆதம். இந்த ஷபே பராத்திலிருந்து அடுத்த ஷபே பராத் வரைக்கும் எத்தனை பேர் மரணமாக போகின்றார்கள். அப்போ இந்த இரவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹயாத்தை மௌத்தை முடிவு செய்கின்றார். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஃபீஹா துர்ஃபு அமாலுஹு. இந்த இரவிலே நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது, அல்லாஹ் இடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. வஃபீஹா துன்ஸலு அர்ஸாகுஹும். இந்த இரவிலே யார் யாருக்கு எந்த அளவிற்கு ரிஸ்க் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யப்படுகின்றது. எனவே இந்த இரவு இருக்கிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்கின்றபடி ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின், முக்கியமான காரியங்கள் முடிவு செய்யப்படுகின்றன. என்னென்ன காரியங்கள் நம்ம சொல்லிட்டோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ யன்ஸிலு லைலத்தின் நிஸ்ஃப் மின் ஷஅபான் இலா ஸமாஇ துன்யா ஃபயுக்ஃபரு லிஅக்ஸர மின் அததி ஷாரி கனமி பனி கல்ப். இரண்டாவது செய்தி என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த இரவிலே ஏராளமான பாவம் செய்தவர்களை மன்னிக்கின்றார். நம்ம கவனிக்கணும், மற்ற நாட்களிலும் மற்ற இரவுகள் மன்னிக்கின்றார். ஆனால் இந்த இரவிலே மன்னிக்கின்ற அளவிற்கு எந்த இரவு மன்னிப்பதில்லை. எந்த அளவுக்கு மன்னிக்கின்றான் ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னாங்க பாருங்க. அக்ஸர மின் அததி ஷாரி கனம் பனி கல்பு. அந்த காலத்தில் அரபு நாட்டிலே, ரசூலுல்லாஹ் காலத்தில் அரபு நாட்டிலே பனு கல்பு என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அந்த பனு கல்பிடத்திலே அதிகமான ஆடுகள் இருக்கும், அதிகமான ஆடுகள். அந்த அதிகமான ஆடுகளுடைய முடிகளுடைய எண்ணிக்கை விட அதிகமாக எல்லாம் மன்னிக்கின்றான். நம்ம கற்பனை செய்து பாருங்க, ஒரு ஆடு, ஒரே ஒரு ஆடு எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை லட்சம் சொல்ல முடியாது, அவ்வளோ முடி இருக்கும், லட்சம் தாண்டி விட இருக்கலாம் ஒரு ஆடு. அப்போ ஆட்டு பண்ணையை வைத்திருந்தார்கள். அப்போ அந்த பண்ணை உள்ள அந்த ஆடுகளுடைய ரோமங்களை விட அதிகமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்ப அதிகமாக மன்னிக்கின்ற இரவு இந்த இரவு. இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா ஃபயகூல் அலா மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு அலா முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகுஹு அலா முப்தலா ஃபஆஃபிஹி அலா கதா அலா கதா ஹத்தா மத்லஇல் ஃபஜர். இந்த இரவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகரிபில் இருந்து ஃபஜர் வரைக்கும் ஒவ்வொரு வினாடியும் எந்த அளவுக்கு முக்கியமான சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனாக இறங்கி வந்து, அவனாக முன் வந்து அடியார்களை கூப்பிடுறான், வாங்கப்பா வாங்கப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இன்றைக்கு. எப்படி ஒரு அரசர் சந்தோஷமாயிட்டா வாரி 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 வழங்குவார்ல, அது மாதிரி எல்லாம் சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வாங்க என்ன கேட்கறீங்க கேளுங்க. விளக்கமா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், உங்க பாவம் மன்னிக்கணுமா, நான் மன்னிக்க தயார். உங்களுக்கு ரிஸ்க் வேணுமா, ரிஸ்க் கொடுக்க தயார். நீ கஷ்டத்தில் இருக்கீங்களா, கஷ்டத்தை நீக்க தயார். அலா கதா அலா கதா, இன்னும் அது வேணுமா இது வேணுமா இது வேணுமா என்று
அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வே முன் வந்து வாங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்றான். இதுவரைக்கும் சொன்னா அன்றைய மகரிபில் இருந்து ஃபஜர் வரைக்கும் அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதை நான் சொன்னேன், பயனுள்ள இரவு இது. அல்லாஹ் நம்ம கொடுக்கின்ற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகூமு லைலஹா வஸுமு யௌமஹா. எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இரவில் நீங்கள் விழித்திருந்து இபாதத் செய்யுங்கள். ஃபகூமுன்னா விழித்திருந்து இபாதத் செய்யுங்க. இந்த இரவை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று இபாதத் செய்யணும். எப்படி நம்ம மாமூல தொழுகிற மாதிரி மகரிப் இஷா ஃபஜர் தொழுகிறோம், அது இல்லாம மற்ற அமல்களை மதினாவா செய்யணும். குறிப்பாக இந்த இரவில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். மற்ற இரவுகளில் அல்லாஹ் துஆவை கபூல் செய்கின்றான். ஆனால் இந்த இரவில் நாம் முக்கியமாக கேட்கக்கூடிய துஆ என்னன்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மனிதனுடைய முக்கியமான தேவை என்னங்க? முக்கியமான தேவை ரொம்ப நாள் வாழணும். ரொம்ப நாள் வாழ. யாருக்கு ஆசை இல்லையில? யாருக்கு ஆசை? மூத்தங்க ஆசை இருக்கா? துவா செய்யுங்க, எனக்கு ஹயாத் நீடிக்கணும். நான் மூத்தவங்க துவா செய்ய சொல்றாங்க, இல்லை இல்லை, நல்லா வாழணும். என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, நல்லா ஹயாத் ஆகும். அப்போ ஹயாத் நீடிப்பதை மனிதன் விரும்புகின்றான். ஆனால் மூமின் எதற்கு விரும்புகிறோம் சொன்னா, எனக்கு ஹயாத் நீளமாக வேண்டும், நல்ல அமல் செய்வதற்காக, நல்ல அமல் செய்வதற்காக. சொந்தமா வீடு இல்லை, வீடு கட்டணும், அது வரைக்கும் மௌத்து வரக்கூடாது எல்லாம் அப்படி இல்லை. நல்லா சம்பாதிக்கணும், அதுக்குள்ள மௌத்து வரும் அப்படி இல்லை. நல்ல அமல் அதிகமாக செய்ய வேண்டும். அதற்காக யா அல்லாஹ் என்னுடைய ஆயுள் நீட்டிப்பாயாக ஏன்னு சொன்னா அல்லாஹ் கேட்கின்றான். சொல்லுகின்ற அல்லவா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வருஷத்தில் இந்த ஷபே பராத்தில், இந்த ஷபாபரத்திலிருந்து அடுத்த ஷபே பராத் வரைக்கும் எத்தனை பேர் மௌத்தாக கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நிர்ணயிக்கின்றார். அதனால் நாம் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் எனக்கு ஹயாத்தின பார்க்கணும். அவர் சில பேர் கேட்குறாங்க, எல்லாம் அந்த முடிவு பண்ணால அவர் கேட்டு என்ன பண்றது? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகின்றான். என்ன சொல்றான் சொன்னா, யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பிது வ இன்த உம்முல் கிதாப். உம்முல் கிதாப்னா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அல்லாஹ் ஜல்ல ஷான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே நிர்ணயித்திருக்கின்றான். என்ன நடக்க போகுது, யார் யாருக்கு என்ன, எவ்வளவு காலம் வாழ நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்து என்ன சொல்றா, நான் முடிவு செய்து விட்டாலும் அந்த முடிவு செய்ததை நான் மாற்றுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. முடிவு செய்தது யாருங்க? எதமா யார்? அல்லாஹ் தஆலா. அவர் சொல்றா, எனக்கு உரிமை இருக்குப்பா, நான் முடிவு செய்துட்டேன். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். நான் அதில் கூட்டவும் செய்வேன், குறைக்கவும் செய்வேன். அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யணும்? யா அல்லாஹ் எனக்கு நீடித்த ஆயுளை கொடுன்னு கேட்கணும். கேட்கலாங்களா? இன்ஷா அல்லாஹ் 10 பேர் கேட்குறாங்க. கேட்கலாங்களா? எல்லாரும் கேட்கலாமா? சரி. ரெண்டாவது, நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுது? உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவைங்க? வாழ்வாதாரம் தேவை. அது வாழ்வாதாரம் கிடைக்கணும். அந்த வாழ்வாதாரமும் பறக்கத்தான் கிடைக்கணும். அதுக்காக துவா செய்யணும். ரிஸ்கிலே விஸ்தீர்ணமான ரிஸ்க்னு சொன்ன வேற சாப்பாடு மட்டும் இல்லை, நம்முடைய பயன்பாட்டிற்குரிய அனைத்து விஷயங்களும், உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே ரிஸ்க் தாங்க. அப்போ அந்த ரிஸ்க் விஸ்தீர்ணமாக கிடைக்கணும், பறக்கத்தான் கிடைக்கணும், ஹலாலா கிடைக்கணும். அதுக்கு துவா செய்யணும். மூன்றாவது விஷயம் என்ன? ரொம்ப நாள் வாழ்றோம், எல்லாம் இருக்கு, பலா முசீபத் இருக்கக்கூடாது. பலா முசீபத் பிரயோஜனம் இல்லை. அப்போ அல்லாஹ்ட்ட உதவாங்க, அல்லாஹ் எனக்கு சேஃப்டியை கொடு, பலா முசீபத் இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம, நோய் நொடி இல்லாம, ஆபத்து ஏற்படாமல், விபத்து ஏற்படாமல், கஷ்டங்கள் ஏற்படாமல் ராகத்தாக வாழணும். அப்படி சேஃப்டி கார்டு துவா செய்யணும். அதற்காக தான் நம்ம முன்னோர்கள் ஒருவோட வழிமுறை ஏற்படுத்தியிருக்கின்றார். என்ன வழிமுறை? அன்றைய மகரிபுக்கு பிறகு
மகரிபுக்கு பிறகு என்ன செய்யணும், 3 யாசின் ஓதி இந்த 3 நியத் செய்து என்ன செய்யணும், துவா செய்யணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளலாம். அதுலேயும் 5 பேர் கலந்துக்கிறாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, எல்லாம் கலந்துக்கலாமா? சொல்லுப்பா, ஆமீன் சொல்லுப்பா. சரி, அடுத்து இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய 3வது அடுத்த என்ன சொல்றாங்க, அதிகமாக தௌபா செய்யுங்க. அல்லா தஆலா சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கிறீங்களா, நான் மன்னிக்க தயார்னு சொல்லி. இந்த இரவில் நாம் அதிகமாக என்ன செய்யணுங்க, தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். மற்ற இரவுகளில் எல்லாம் மன்னிக்கின்றான், இந்த இரவில் எவ்வளவு மன்னிக்கிறான், அதிகமாக ஏராளமாக மன்னிக்கின்றான். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும், ஹதீஸில் வருகிறது, இந்த இரவில் 2 பேர் எல்லாம் மன்னிக்க மாட்டான். கோடானுபடி மக்களை மன்னிக்கிறான், 2 பேர் மன்னிக்க மாட்டான். 2 பேர் யார் தெரியுமா? விரோதம் கொள்ளக்கூடியவர்கள். ஒருத்தருக்கு பேசுறது இல்லை, சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவனை பார்த்தா இவன் சலாம் சொல்கிறான், இவன் பார்த்தா சலாம் சொல்கிறதுல பேசுறது இல்லை, எல்லாம் மன்னிக்க மாட்டான். பெண்டிங். இந்த ஷபே பராத்தில் கூட எல்லாம் சொல்கிறான், வழக்க மாட்டேன், அவன் 2 பேர் பெண்டிங்கில் வைங்க அப்படின்றான். அப்போ விரோதத்தை நீக்கி நான் செய்ய நட்பை கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் யாரும் சொன்னா, பெற்றோர்களை மனம் புண்படுத்தியவர்கள், அவரெல்லாம் மன்னிக்கிறது இல்லை. இந்த 2ஐயும் நாம் என்ன செய்யணும், பெற்றோர்கள் புண்படுத்தியிருந்தால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவங்க மௌத்தாகிட்டு இருந்தால் அவங்களுக்காக மகஃபிரத்துக்காக துவா செய்யணும். பார்த்தீங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸில் நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னங்க, 1 நீடித்த ஆயுளுக்கு துவா செய்யணும், 2வது ரிசுக்கில் பரக்கத்துக்கு துவா செய்யணும், 3வது சேஃப்டி பாதுகாப்புக்கு துவா செய்யணும், அடுத்து அதிகமாக தௌபா செய்வது துவா செய்யணும். அடுத்து இந்த இரவிலே இன்னொரு விஷயம் நான் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே கபரிஸ்தானுக்கு சென்று, மதீனாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகீக்கு சென்று மர்ஹூம்களுக்காக துவா செய்திருக்கிறாங்க. அதனால இன்றைய இரவிலே நாமும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்காக துவா செய்வதோடு மர்ஹூம்களுக்காக என்ன செய்யணும், துவா செய்யணும். வீட்டில் உட்காந்து துவா செய்யலாம், கபரிஸ்தானுக்கு போய் என்ன செய்யணுங்க, ஜியாரத்தில் துவா செய்யலாம், மர்ஹூம்களுக்கு துவா செய்யணும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூமு லைலஹா, இரவில் விழித்திருந்து வணக்கம் செய்யுங்கள், வசூமு யௌமஹா, மறுநாள் பகல் இருக்குல்ல, பகல்ல நோன்பு வைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சென்ற ஜும்மாவில் நாம் சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு வைப்பார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்ட சொன்னாங்க, ஏன் வைக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த மாதத்திலே என்னுடைய அமல்கள் எல்லா இடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது, அந்த அமல்கள் எல்லாம் கபூலாக என்பதற்காக நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் ஒரு 3 நோம்பாவது வைக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் என்ன செய்யணுங்க, ஒரு நோம்பாவது வைக்கணும், 15வது நோன்பு. அன்று நோன்பு வைத்து அல்லாண்டு துவா செய்யணும், யா அல்லாஹ் என் வாழ்நாளில் நான் செய்த எல்லா அமல்களை கபூல் செய்திருவாயாக என்று என்ன செய்யணுங்க, அல்லாண்ட துவா செய்யணும். ஆக இந்த பயானின் தலைப்பாக சொன்னதுபடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்திருக்கின்ற நல்ல வாய்ப்புகள் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நல்ல வாய்ப்புகள் ஒன்று என்னாங்க, ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வரக்கூடிய ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு வரக்கூடிய ஷபே பராத்தை நாம் நல்ல அமல்கள் செய்து துவா செய்து அல்லாஹ்விட தௌபா செய்து அந்த இறையை பயன்படுத்தி கொள்ள நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.